ஹாய், வாங்க. பாத்திர கடைக்கு போயிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி மிக்சி வாங்கிறதுக்கு. அதான் அந்த மிக்சி ஏற்கனவே ஒன்று நான் வீடியோக்குள்ளே அரைக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா நிறைய தடவை. அது நேற்று அந்த மிக்சி சுத்தமாக அப்படியே குப்புன்னு புகஞ்சு போச்சு. அதனால் சரி போய் ஒன்று புதுசாக வாங்கலாமேன்னு போனேன் கடைக்கு. போனால் அவ்வளோ மிக்சிக்குது, எது எடுக்கலாம் எது விடலான்னு யோசிக்கிறதா இருக்குது. பார்த்தா டிசைனாக இருக்குதுங்க, சூப்பராக மிக்சி. இது பாருங்க எத்தனை மாடலுக்கு பாருங்க. பாருங்க பாக்ஸாக குக்கரு. நாங்கள் வாங்க போனது வெறும் மிக்சி மட்டும்தான் வாங்க போனோம். பாருங்க எவ்வளோ மாடலில் இருக்குதுங்க மிக்சி. ஆனால் ஒரு மிக்சி 5000 4000, ஒன்று கூட 3000 கிடையாது. பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க எல்லா டிசைனும். எந்த டிசைன் எடுக்கலான்னு எங்களுக்கே ஒரே குழப்பமாக இருந்தது. ரொம்ப நேரம் செலெக்ஷன் பண்ணி வாங்கினேங்க. பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் பிங்க் கலர் மிக்சி. அது அந்த சைடு 4000ங்க. இதோ மேலால் இருக்குது பாருங்கள். அந்த சேரு அந்த மிக்சி தாங்க வாங்கினோம். பாருங்க சூப்பராக இருக்குது. கடையில் போனால் எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஒரே குழப்பத்தில் இருந்தது. அவ்வளோ ரேட்டு. மெதுவாக ஒரு வழியாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி ஒரு மிக்சி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. $4000 அந்த மிக்சி. அநியாய ரேட்டு விற்கிது. ஒவ்வொருத்தரும் வச்சுங்கிற பொருளை பத்திரமா கேர்ஃபுல்லாக வச்சுங்க. ஏனோ தானாலும் யூஸ் பண்ணி சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடாதீங்க. ஆனால் வாங்க முடியல. கடையில் போனால் அந்த வரி இந்த வரி ஜிஎஸ்டி வரி அப்படி இப்படின்னு போட்டு அதுக்கு முன்னே 2000 ஒரு மிக்சி 2500 இருந்தது. இப்போலாம் 4000 வச்சாதான் ஒரு மிக்சி வாங்கலாம். அவ்வளோ ரேட். ஆனால் 3 ஜார் உள்ள மிக்சி தான் வாங்கணும் நாங்கள். ஒன்று ஜூஸ் போடுறது, ஒன்று அதுக்கு மட்டமான ஜார் ஒன்று, அது குட்டி ஜார் ஒன்று சட்னி மாரி. மற்றது எதுவும் வாங்கலைங்க. ஆனால் பார்த்தா எல்லா சாமானும் ஒரு கேஸ் அடுப்பு 7000 8000 வாங்கலான்னு தான் பார்த்தோம் நாங்கள். அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது. சாதாவே ஒரு ரெட்டை அடுப்பு இருந்தால் போதும். பார்த்தா ரெட்டை அடுப்பு கிடையாது. கேஸ் அடுப்பு சாதா அடுப்பு கிடையாது. எல்லாம் கண்ணாடியில் அதில் எதுனா மாடலாகுது. அதெல்லாம் வாங்கினா நமக்கு செட் ஆகாதுன்னு அடுப்பெலாம் எதுவும் வாங்கலை. பாருங்கள் 12500 ஒரு கேஸ் அடுப்பு.
17,000 25,000 வரைக்கும் இது கேஸ் அடுப்பு 4 அடுப்பு உள்ளது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு மிக்ஸி மட்டும் வாங்கணும். எங்கள் வீட்டு மிக்ஸி ரொம்ப நாள் உழைச்சிதுங்க. நல்லா அப்படி உழைச்சாலும் நல்லா உழைச்சி 2 நாளைக்கு முன்னே தான் அப்படியே புகஞ்சி போச்சு, புகை கிளம்பிடுது. அதனால் மனசே சரியில்லை, அதை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆண்டுட்டு நம்ம தூக்கி போடுறோமே அப்படின்னு. கிரைண்டர்லாம் பாருங்கள், மாடலாக இருக்குதுங்க. கிரைண்டர் சூப்பராக கிரைண்டர் எங்களுக்கு இருக்குது. இப்போ தான் வாங்கணும், ஒரு 2 வருஷம் அது இருக்குது கிரைண்டர். அதனால் கிரைண்டர் வாங்கலை. ஒரு மிக்ஸி மட்டும்தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா அரைக்கும் போது அப்பப்போ ரொம்ப பழசாக இருந்தது. சரி அதுதான் ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி அது நல்லா தானே இருக்குது, ஓடிட்டுருக்கு, அது ஏன் வாங்கணும், கொஞ்ச நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாமேன்னு பார்த்துட்டே இருந்தேன். அது 2 நாளைக்கு முன்னே புகஞ்சி போச்சு, புகை கிளம்பி போச்சு, அது வீணாக போச்சு. அதை எடுத்து கடையில் கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு போனால் அது 70 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க அந்த மிக்ஸியும் ஜாரும். அதை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்தோம். பாருங்க, டிசைனாக இருக்குதுங்க. இந்த மிக்ஸி தாங்க நாங்கள் வாங்கினோம். பிங்க் கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. இது வதாங்குது, சைடுலலாம் எதுவும் கிடையாது. இதை தான் பார்த்து 3 ஜார் உள்ளது வாங்கி பேக் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக ஜார்லாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. கல்லாட்டம் ஒவ்வொன்றும் எங்கள் வீட்டுக்காரர் செலெக்ஷன் பண்ணி தான் வாங்குவார். எந்த ஒரு பொருளுமே 10 தடவை பார்த்து ஏன்னா ப்ராப்ளம் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா மறுபடியும் மாற்றணும். அது பாருங்க, நான் கூட அவ்வளோ செலெக்ஷன் பண்ணி வாங்க மாட்டேன் எந்த ஒரு பொருளும். ஆனால் அவரை கூட்டு போனால் கரெக்டாக பார்த்து விலைலாம் நல்லா பேசி அடித்து பிடிச்சி குறைச்சி, ஏன்னா 1 ரூபா கூட குறைக்கல. அது என்ன ரேட்டுக்குதோ அதே ரேட்டு தான் கொடுத்தாங்க. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னெல்லாம் கவர்மெண்டில் கொடுப்பாங்க மிக்ஸி கிரைண்டரு அது இதுன்னு. இப்போ எங்கே கொடுக்குறாங்க? அதெல்லாம் கொடுத்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாங்கள் இதை தான் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏண்டா அங்கே பாரு, ஷார்ட்டெல்லாம் எடிட் பண்ணிட்டு கூட. ஆசையாகுதுங்க கடைக்குள்ளே போனோடனே இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு கையில் காசு தான். இந்த ரேட்டை பார்த்த உடனே அட்டாக் வந்துடுது. ஒரு பொருளும் வாங்கலான்னு போனால் கூட அவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு. என்ன பண்ணுறது? இந்த வரி அந்த வரின்னு போட்டு சூப்பராக இருக்குது. ஒரு செட்டு வாங்கின்னு வந்துட்டோம். மிக்ஸி 3 ஜாரு. வீடியோ போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அரைக்கணும் கொள்ளனா அந்த பழைய மிக்ஸியை வச்சுக்கிட்டு பயந்து அரைக்கணும். பொதுன்னு பொங்கி வந்துடும். வேறு அந்த ஜார் மூடிலாம் சரியாக இருக்காது. போனால் போதுன்னு போய் இன்றைக்கி இறங்கி 4000 ரூபா மிக்ஸி மட்டும். அடுத்தது ஒரு கடாய் வாங்கினோம். ஒரு ஐஸு மோல்டு ஒன்று வாங்கினோம். அடுத்து 2 கிண்ணம் மாதிரி 3 கிண்ணம் மாதிரி பாத்திரம். ஏதாவது மாவுக்கு பிசையக்கொள்ள, ஏதாவது வீடியோவுக்கு ஆகுன்ட்டு. பாருங்க, கடை சூப்பராக இருக்குதுங்க. சென்னையில் தான் நாங்கள் வாங்கினோம். இதை நாங்கள் இருக்குது சென்னை தான்.
பொருள் கடை செம்மையாக இருக்குது. அது பாருங்கள், எல்லாமே செம்ம சூப்பராக. கடாய் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குதா, நாங்கள் ஏதாவது எண்ணெய் பலகாரம் எதுனா செய்யணுன்னாக்கா அது வீடியோ போடும்போது பாருங்கள், அதை எங்கள் வீடியோ ஃபுல்லாகவும் ஷார்ட்டாக இருந்தாலும் வீடியோ இருந்தாலும் கருப்பாக இருக்கும் அந்த கடாய். அதனாலே போய் இன்றைக்கி ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு போயிட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணுறது பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த பொருளை கடையில் எடுத்தாச்சு, வீடியோ இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு வாட்டி பார்க்கணும் இல்லைங்களா, பிரித்து எல்லாம் நல்லா இருக்குதா, எப்படி இருக்குது, எது இருக்கணும். நல்ல கம்பெனி தாங்க, புது கம்பெனி மிக்சி. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தாச்சுங்க, எல்லாத்தையும் பிரித்து பார்க்குங்க. எடுத்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, சூப்பராக. கம்பெனி பேர் விடியம் கம்பெனிங்க, புது கம்பெனியா. விடியம் கம்பெனி மிக்சி. அதுதான் நல்ல கம்பெனின்னு புதுசுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துக்கிறோம். அதுக்கு முன்னாடிலாம் பட்டர்ஃப்ளை, உஷா, என்னென்னமோ கம்பெனிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதெல்லாம் போய் கேட்டோம்னா கூட இல்லைன்றாங்க. அதெல்லாம் மாறி போய் இப்போ புதுசாக மாறி போச்சு பூரா அப்படின்றாங்க. அதனால் அந்த விடியம் கம்பெனி தான் ஒரு கம்பெனி மிக்சி. அந்த கம்பெனி தான் வாங்கணும். மிக்சியே பார்க்குறதுக்கு மாடலாக இருக்குது, மிக்சி மாதிரியே தெரியல. டிசைனாக அது பாருங்கள், ஒரு மாடலாக இருக்குது. நல்லா இருக்குது, வாங்கி வந்தாச்சு. நாளைக்கு தான் ஏதாவது வீடியோ போடுறதுக்கு அதில் எல்லாம் செஞ்சு வீடியோ போடணும். இன்றைக்கி நேரமே இல்லை, வெள்ளிக்கிழமனால வீட்டு வேலை அது இதுன்னு வெளியே கடைக்கு போகிறது வரதுன்னு எதுவும் வீடியோ, சமையல் வீடியோ எதுவும் போடல. சரி, இது போனமே, இது ஒன்று வாங்கினது ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு. பாருங்கள், பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு. பாருங்கள், இது வந்து ஜூஸ் அடிக்கிறதுங்க, இந்த ஜாரு, பெரிய ஜாரு. அது வந்து அதுக்கு சின்ன ஜாரு, அதில் ஏதாவது அரைச்சிக்கலாம். அது குட்டி ஜாரு ஒன்று சட்னி கிட்னி அரைச்சிக்கலாம், கொஞ்சம் அரைக்கிட்டு அதில் அரைச்சிக்கலாம். மொத்தம் 3 உள்ள ஜாரு தான் இப்போ மிக்சியே வருது. நம்ம சிம்பிளாலாம் போய் வாங்கலாம்லாம் போனால் கடைக்கு வாங்க முடியாது. 3000 மேலே எடுத்து போனால் தான் மிக்சி வாங்கலாம். நீங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, வீட்டில் என்ன ரிப்பேராக இருந்தாலும் மிக்சி இல்லாட்டாலும் சரி வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, 3000 மேலே எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் வந்து மிக்சி வாங்க முடியும். அது கம்மியெல்லாம் போனால் வாங்க முடியாது. ₹4000 வந்துடுது. சுகுந்தா, இங்கே நம்ம கடாயெல்லாம் எடுத்ததுலாம் வரவே இல்லை. அதெல்லாம்
எடிட் பண்ணி பூரா ஷார்ட்டெல்லாம் எடிட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக. இது தாங்க மறுபடியும் வாங்கணும். கடாய், கிண்ணம், ஏதாவது மாவு பேசலாம். அது கடாய். அது கருப்பாயிடுச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணாங்க நிறைய பேர். அந்த கடாய் இவ்வளோ கருப்பாக தூக்கி போட்டு ஒரு கடாய் வாங்கக்கூடாதான்னு, அதனால் ஒரு கடாய் வாங்கணும். மோல்டுங்க இது. குல்பி ஐஸு செஞ்சாக ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். குல்பி மோடு அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டோம் பாருங்கள், அது வந்து ஐஸ் மோடு. அப்புறம் சாக்லேட் மோடு வேறு வாங்கணும். மொத்தமாக அப்படி இப்படி செஞ்சு ஒரு 6000 ரூபா வந்துச்சு பில் வாங்கி. பாருங்கள், இன்றைக்கி தான் எங்களோட